ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு தாலுக்கா ஆஃபீஸில் குரூப் சிக்கான வேலை வாய்ப்புக்கு ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th 12th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா மொத்தம் 14 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பெண்கள் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை, உடல் ஊனமுற்றோர் பே பண்ண தேவையில்லை, SC ST கேண்டிடேட்ஸ் இவங்க யாரும் எந்த ஒரு ஃபீஸும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க எழுத்து தேர்வு மட்டும்தான், எந்த இன்டர்வியூவும் கிடையாது. நீங்கள் எழுத்து தேர்வில் மட்டும் செலக்ட் ஆனால் போதும், இந்த வேலைவாய்ப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படின்னா 19,900 ரூபாய், மேக்ஸிமம் அப்படின்னா 1,00,000 ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மே 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். 20ஆம் தேதிக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணிடுவாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தந்த மாவட்டம்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த சான்ஸ் நாளைக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ கிடைக்கிற சான்ஸை உடனே யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுடைய பெயர் அதை கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் மேரிடா இல்லை சிங்கிளா என்ன அப்படிங்கிறத டிக் பண்ணுங்கள். தென் மேலா ஃபீமேலா இல்லை ட்ரேஜெண்டரா, நீங்கள் எந்த கேட்டகரி ஜெண்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது உங்களுடைய தகப்பனார் அல்லது கணவர் பெயர், எந்த பேரை மென்ஷன் பண்ணீங்களோ அந்த பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது உங்களுடைய கேட்டகரி, எந்த கேட்டகரியை சார்ந்தவங்க, ஜென்ரலா, SCயா, STயா, OBCயா, PHஆ, EWSஆ, உடல் ஊனமுற்றோரா, எக்ஸ் சர்வீஸ் மேனா, எந்த கேட்டகரியை சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறத டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் டேட் ஆஃப் பர்த், இதில் உங்களுடைய டே மந்த் இயர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஏஜ் 20/5/2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இப்போ வரைக்கும் எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. தென் இந்த அட்ரஸ், இப்போ நீங்கள் இருக்க தற்போதைய முகவரி என்ன அப்படிங்கிறது எழுதுங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே பர்மனெண்ட் அட்ரஸ், இப்போ இருக்க ப்ரெசென்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டும் ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே உங்களுடைய வேலிட் இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத கொடுங்க. இந்த இடத்துல வேலிட் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. காண்டாக்ட் நம்பர், இப்போ எங்கேயாவது நீங்கள் ஆஃபீஸோ இல்லை ரெசிடென்ஸோ ஏதோ உங்களோட காண்டாக்ட் நம்பரோ அது இருந்துச்சுன்னா அதை தனியாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் இப்போ எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருந்தீங்கன்னா மட்டும் இதை, அதாவது இஃப் எனி, சரிங்களா, இப்போ எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை இதில் எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாட்டி விட்டுருங்க. என்னவா வேலை செஞ்சுட்ருக்கீங்க, எந்த ஆர்கனைசேஷனில் வேலை செஞ்சீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, பேசிக் பே எவ்வளோ, மொத்தம் மாத சம்பளம் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இஃப் எனி அப்படிங்கிறத, சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரி என்ன படிச்சிருக்கீங்களோ. இப்போ எக்ஸாம்பிள் 10th 12th நான் டிகிரி முடிச்சிருக்கேன்னா 10th 12th டிகிரி எழுதிக்கோங்க. இல்லை 12th முடிச்சிருக்கேன்னா 10th 12th எழுதுங்க. இல்லை 10th மட்டும்னா 10th இப்படிங்கிறத எழுதிக்கோங்க. எந்த எக்ஸாமினேஷன், எந்த பிரான்ச் ஆர் ஸ்பெஷலைசேஷன், எந்த ஸ்கூலாக காலேஜாக, எந்த வருஷம், எத்தனை % மார்க்ஸ், எந்த டிவிஷன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்தீங்க அப்படின்னா ஏதாவது முன் அனுபவம் மேலே கொடுத்தது பார்த்தீங்கன்னா
இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அதை மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எங்கே வேலை செய்கிறீங்க, எங்கே வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க, அங்கே உங்களுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ். இதே மாதிரி 2-3 இது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதன் கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் வச்சுக்கோங்க, 12th வச்சுக்கோங்க. இது இருந்துச்சு. இப்போ நான் 10th தான் அப்படின்னா 10th மட்டும் வைங்க. டிகிரி, டிப்ளமோ இதெல்லாமே நீங்கள் வைக்கணுங்கிற நீடு கிடையாது. ஏன்னா நான் 10th தான் படிச்சிருக்கேன்னா 10th மட்டும் தான் வைக்க முடியும். மிச்சம் இருக்கவங்க இப்போ கிராஜுவேட் முடிச்சிருக்குன்னா 10th 12th நீங்கள் கிராஜுவேட்டோட தான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் ஏதாவது வந்துச்சுன்னா வைங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஊனமுற்றோர் முன்னாள் இராணுவத்தினர்னா அதுக்கான ப்ரூஃப் வைக்க சொல்லியிருக்காங்க. எனி அதர் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வைக்கணும்னு அதுக்கு வச்சோம்னா எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தான் நீங்கள் வச்சு அனுப்பணும் தபால் மூலிமா. சரிங்களா? கீழே டிக்ளரேஷன் எப்பவும் போல் உறுதிமொழி படிச்சுக்கோங்க. இங்கே பிளேஸ் மற்றும் டேட், இங்கே உங்களுடைய சிக்னேச்சர், இங்கே உங்களுடைய பெயர். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், போய் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி வாங்க என்ன வேலை வாய்ப்பு அப்படிங்கிற முழு தகவலையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வார்டன் ஃபீமேல் கேட்டகரிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குரூப் சியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா level 4ல் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க எல்லா வேலை வாய்ப்புக்குமே இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, உடல் ஊனமுற்றோர் இவங்களுக்கெல்லாம் தனியாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு ஜென்ரல் கேட்டகரினா 27. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இரண்டாவது ஸ்டெனோகிராஃபருக்கான வேலைவாய்ப்பு. ஸ்டெனோகிராஃபருக்கு குரூப் சியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. level 4 சம்பளம். 27 வயதுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். கூடவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இதுக்கு குரூப் சியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. level 4ல் சம்பளம். 27 வயது ஜென்ரல் கேட்டகரினா இது நீங்கள் பிகாம் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எம்காம் படிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கும் குரூப் சி level 4ல் சம்பளம். 27 வயது. இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது as per நார்ம்ஸ் படி. உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தென் லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. குரூப் சியில் உங்களை ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. level 2ல் சம்பளம். 27 வயது ஜென்ரல் கேட்டகரினா நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ லைப்ரரி சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பேச்சுலர் டிகிரி லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்ஸுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் சியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. level 4 சம்பளம். இதுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் எடுக்கிறாங்க. 27 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி இன் நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, போஸ்ட் பேசிக் நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ டிஜிஎன்எம் படிச்சிருக்கீங்கனாலும் நீங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மிஷின் மெக்கானிக் இதுக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் சி level 4ல் உங்களுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஜென்ரல் கேட்டகரினா 27 வயதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். ரிலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் டிப்ளமோவோ டிகிரியோ படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு. அடுத்தது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. குரூப் சி level 2ல் சேலரி உங்களுக்கு 27 வயது ஜென்ரல் கேட்டகரினா 12வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டருக்கான நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு லேப் அசிஸ்டன்ட் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் குரூப் சியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. level 2ல் சம்பளம். ஜென்ரல் கேட்டகரினா 27. இந்த வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் அதாவது நீங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் ரிலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் டிப்ளமோவோ டிகிரியோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐடிஐயும் ரிலவெண்ட் ஃபீல்டில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஆட்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் மற்றும் ஸ்கில் டெஸ்ட் இது 2 வச்சுருந்து ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த இன்டர்வியூவும் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. நீங்கள் இந்த ஸ்கில் டெஸ்ட் ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்கனாலே இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு தான். சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அதை வச்சு நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி நிஃப்ட்னு சொல்லுவாங்க. டைரக்டர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி NIFT கேம்பஸ் அந்த இதுக்கு நீங்கள் அனுப்பணும். மேலே மறக்காமல் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அதே மாதிரி நீங்கள் அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அனுப்புங்க. எதுலேயுமே நீங்கள் உங்களுடைய கையெழுத்தை போடாமல் அனுப்பிச்சிடாதீங்க. போடாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கையெழுத்தை போட்டு அனுப்புங்க, போடாமல் அனுப்பிச்சிடாதீங்க என்றைக்குமே. சரிங்களா?
சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல்ரெடி நம்ம ஃபீஸ் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எந்தெந்த கேட்டகரியெல்லாம் நீங்கள் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள், எஸ்சி எஸ்டி, அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர், இவங்க யாரும், இந்த உடல் ஊனமுற்றோர், இவங்க யாரும் எந்த ஃபீஸுமே எந்த வேலைவாய்ப்புக்கும் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்கிற ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி, இதில் இருக்க ஆண்கள் கேட்டகரி மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் சொல்லியிருக்காங்க. பட் இது உங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு உங்களுக்கு பர்மனெண்ட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க கிடைக்கிற சான்ஸ். அவ்வளோதான் மக்களே, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், 20/5/2024 கூட நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா வர அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.